நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருப்பீர்கள் என நம்புகின்றேன். இன்றைய காலகட்டத்தில் காட்டு யானைகள் காட்டுக்குள்ளே மட்டுமில்லாமல் ஊருக்குள்ளேயும் செல்லுதுகள். யானைகள் பொதுவாக ஒரு ஊருக்குள்ளே செல்லுது என்று சொன்னால் அதுக்கு காரணமாக உணவு தான் இருக்கும். அப்படி இல்லை என்றால் ஒரு காலகட்டத்தில் யானைகளுடைய இடமாக இருந்த இந்த நிலங்களை மனிதர்கள் ஆக்கிரமித்து தங்களுடைய குடியிருப்புகளை நிறுவி அதனை தாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த இடம் யானைகளுடைய பூர்வீக இடம் என்றதால அந்த யானைகள் எப்போதாவது இருந்துவிட்டு அந்த இடங்களை பார்க்க செல்லும். இந்த காரணத்துக்காகவும் யானைகள் மக்களுடைய குடியிருப்புகளை நோக்கி செல்லும். இருந்த போதிலும் சில தனியன் யானைகளுடைய நடவடிக்கைகள் நம்மளுடைய கணிப்புக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. காடுகள் எங்கேயோ இருக்கும், ஆனால் இந்த தனியன் யானைகள் வந்து சேர்க்கிற குடியிருப்புகள் எங்கேயோ இருக்கும். இவை இரண்டுக்கும் இடையிலான தூரம் மிக பெரிய அளவில் இருக்கும். இருந்தும் இந்த யானைகள் மக்களுடைய குடியிருப்புகளை நோக்கி வருது. அப்படி வார இந்த தனியன் யானை மக்களுடைய உடமைகளை சேதப்படுத்துவது மட்டுமல்லாமல் உயிர் சேதத்தையும் ஏற்படுத்திவிட்டு செல்லுது. எதற்காக இந்த யானைகள் இப்படிப்பட்ட செயல்களை செய்தென்று யோகிச்சம் என்றால் அதற்கு விடையே இல்லை. தங்களுடைய கூட்டத்தில் இருந்து விலக்கப்பட்ட அல்லது விலகிய நிலையில் தன்னந்தனியாக தனது வாழ்க்கையை வாழ்கின்ற யானையைத்தான் தனியன் யானை என சொல்றாங்க. இந்த யானைகளுடைய வாழ்க்கை வழக்கத்துக்கு மாறானதாக இருக்கும். இந்த யானைகளுக்கு மக்களை பார்த்தோ ஏனைய விலங்குகளை பார்த்தோ பயம் சிறுதுளியும் இல்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு வாவியினை வைத்து எழுவான்கரை படுவான்கரை என அந்த பிரதேசத்தை இரண்டாக பிரிக்கிறார்கள். இதில் படுவான்கரை என்றால் அந்த மக்களுக்கு யானை என்பது பழகி போன ஒரு மிருகம். நித்தமும் இந்த யானையினுடைய தொல்லையை அந்த மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எழுவான்கரை மக்களை பொறுத்த மட்டில் இதற்கு நேரெதிரானவர்கள். அவர்களுடைய பிரதேசங்களில் அவர்கள் யானையை பார்த்திருக்க மாட்டார்கள். யானை ஊருக்குள் வருகிறதென்றால் அவர்களுக்கு வேடிக்கையான ஒன்றாகத்தான் அது இருக்கும். ஆனால் தற்கால கட்டத்தில் நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. எழுவான்கரை படுவான்கரை என்கின்ற எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் காட்டு யானைகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து இடங்களுக்கும் சுற்றித் திரிகின்றது. இந்த காணொளி எடுக்கப்பட்டிருக்கின்ற இடம் எழுவான்கரை பிரதேசத்தில் உள்ள கழுதாவளை. சமகாலத்தில் களுவாஞ்சிக்குடி, கழுதாவளை, தேற்றாத்தீவு, குருக்கல் மடம் போன்ற எழுவான்கரை பிரதேசங்களில் காட்டு யானைகளுடைய தாக்கம் அதிகளவில் காணப்படுகின்றது. இந்த காணொளியில் வருகின்ற தனியன் காட்டு யானை களுவாஞ்சுடி வைத்தியசாலை உங்களுக்கு தெரியுமா? அந்த வைத்தியசாலைக்கு காலை வேளையில் சென்றிருக்குது. அந்த வீதியால் சென்றவர்களையும் அங்குள்ள அதிகாரிகளையும் இந்த யானை விரட்டி இருக்குது. உயிர் தப்பினால் போதும் என்று அந்த மனிதர்கள் அந்த இடத்தை விட்டு ஓடியிருக்கிறார்கள். இந்த கழுதாவளை களுவாஞ்சிக்குடி ஊருக்கும் மட்டக்களப்பு வாவிக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளி மிக பெரியது. அதுக்கிடையில கண்டல் தாவரங்களும் பற்றைக்காடுகளும் புல்வெளிகளும் தெரிந்து காணப்படுது. இருந்தும் இந்த யானைகள் அந்த வெளிக்குள்ள செல்லாம மக்களுடைய குடியிருப்புகளையே திரும்ப திரும்ப நோக்கி சென்றிருக்குது. வெள்ளாவளி வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் ஒரு வழியாக இந்த யானையை மிகவும் சிரமப்பட்டு ஓரளவு பற்றை நிறைந்த இடத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த யானை பற்றை காடுகள் வழியாக செல்ல விரும்பாது மீண்டும் மக்களுடைய குடியிருப்புகளை நோக்கியே சென்றிருக்கின்றது. சற்று முன்னர் பார்த்திருப்பீர்கள் இந்த யானை எப்படி அதிகாரிகளை துரத்துகின்றது என்று. மிகவும் ஆக்ரோஷமானதாகவே இந்த யானையுடைய செயற்பாடுகள் காணப்படுகின்றது. இந்த அதிகாரிகள் மயிரிழையில் உயிர் தப்பி இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியிலேயே இந்த அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி காட்டு யானைகள் ஊருக்குள் வரும்போதும் அதில் மிகப்பெரிய சவால் ஒன்று இருக்கின்றது. ஊர் மக்கள் அனைவரும் வயது வித்தியாசமின்றி இந்த யானைகளை பார்ப்பதற்காக கூடுகின்றார்கள். இந்த யானைகளை கட்டுப்படுத்துவதே அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய சோதனையாக இருக்கின்றது. இருந்த போதிலும் இந்த மக்களும் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவது அவர்களுக்கு மிகுந்த தலைவலியை கொடுக்கும். யானையை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதா அல்லது மக்களை பாதுகாப்பதா என்கின்ற இரட்டை தலைவலிக்குள் இந்த அதிகாரிகள் மூழ்கி போகின்றார்கள். அப்படியானதொரு சோதனை நிறைந்த நாளாகத்தான் இந்த நாளும் அமைந்திருக்கின்றது. பொதுமக்களை கட்டுப்படுத்துவதற்காக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள்
போலீசாருடைய உதவியை நாடிய போது அந்த போலீஸ் அதிகாரிகள் தங்களுடைய ஒத்துழைப்பையும் மிகவும் அற்புதமாக தந்திருக்கின்றார்கள். மக்களை கட்டுப்படுத்துவதில் பெரும் பங்கு வகித்திருக்கின்றார்கள் இந்த அதிகாரிகள். இல்லையே சில உயிர்கள் சென்றுதான் இருக்கும். இந்த காட்டு யானை மக்களுடைய குடியிருப்பையே நோக்கி மீண்டும் மீண்டும் செல்கின்றது. கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதியை தெரியுமா உங்களுக்கு? அந்த வீதியின் அருகில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த யானையால் ஏதேனும் உயிரிழப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் அதிகாரிகள் கலங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். முடிந்த அளவுக்கு தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஓட்டமும் நடையுமாகவே இந்த டியூட்டி நீண்டு கொண்டிருக்கின்றது. வீடுகள், பாடசாலை, வைத்தியசாலை, கோவில் என பாரபட்சம் இல்லாமல் இந்த யானை நுழைய முற்படுகின்றது. அந்த யானைக்கு சற்றும் தலைக்காமல் அதற்கு ஈடு கொடுக்கும் முகமாக இந்த அதிகாரிகளும் அந்த யானையை கட்டுப்படுத்துகின்றார்கள். இருந்த போதிலும் இந்த யானை வீடுகளை ஒட்டியதாகவே நடந்து செல்கின்றது. அது செல்கின்ற பாதையில் உள்ள கொங்கிரீட் தூண்கள் முதலானவற்றை உடைத்து செல்கின்றது. இந்த யானை இளைப்பாறுவதற்கோ அல்லது மறைந்து நிற்பதற்கோ ஏராளமான வற்றைகளும் முட்புதர்களும் காணப்படுகின்றது. இருந்த போதிலும் இந்த யானை அவற்றை எல்லாம் சற்றும் பொருட்படுத்தவில்லை. வழியில் வருகின்ற அனைத்தையும் தகர்த்து குடியிருப்பை ஒட்டியதாகவே முன்னேறி செல்கின்றது. இந்த யானை வீதியை தாண்டி சென்று விட்டால் சேதம் பெரிதாக இருக்கும். அப்படியொரு சம்பவம் இடம்பெற்று விடக்கூடாது என்பதற்காகவே இவர்கள் முயன்று கொண்டிருக்கின்றார்கள். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் தெளிவுபடுத்த நினைக்கின்றேன். உங்களுடைய ஊருக்குள் காட்டு யானை வரும் என்றால் அதற்கு எந்தவித குழப்பத்தையும் ஏற்படுத்தாதீர்கள். உடனே வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளுக்கு அறிவியுங்கள். நீங்கள் பாதுகாப்பாக உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருங்கள். சிலர் யானைகளை கண்டதும் அதனை பின்தொடர்கின்றார்கள். தங்களுடைய வாகனங்களின் மூலம் ஒலி எழுப்புகின்றார்கள். இதனால் இந்த யானைகளும் பதட்டம் அடைகின்றது. மக்களை தாக்கி அல்லது மக்களுடைய குடியிருப்பை தாக்கி பலத்த சேதத்தை ஏற்படுத்துகின்றது. நாம் நம்மளுடைய செயற்பாடுகள் மூலம் இந்த காட்டு யானைகளுக்கு தொல்லை தராதிருந்தால் அந்த யானைகள் ஏற்படுத்துகின்ற சேதத்தையும் குறைக்கக்கூடியதாக இருக்கும். குருக்கல் மடத்தில் உள்ள ஏத்தாளை குளம் வரைக்கும் இந்த யானையை கண்காணிக்கக்கூடியதாக இருந்தது. பின்னர் இந்த யானையை எவ்வளவு முயன்றும் அவதானிக்க முடியவில்லை. மாலை வேளையின் பின்னர் இந்த யானையினுடைய நடமாட்டம் இருந்ததா என கிராமவாசிகளிடம் கேட்டபோது அவர்கள் அப்படி எதுவும் இல்லை என கூறினார்கள். ஒரு வழியாக இந்த யானை உயிர் சேதம் எதையும் ஏற்படுத்தாமல் இங்கிருந்து சென்று விட்டது. நண்பர்களே, இது போன்ற காணொளிகளை பதிவிட நான் ஆவலாகவே இருக்கின்றேன். தொடர்ந்தும் உங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்கள். நன்றி.